உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆசிரமத்திலிருந்து வந்த தகவல் உண்மைதான். ஐயா என்னங்க சொல்றீங்க? ஆமா ராமையா, ஆசிரமத்துக்கு இந்துவை பத்தின தகவல் தான் கிடைச்சிருக்கு. அவங்க அங்கிள அந்த தகவலை சொல்றதுக்காக தான் வர சொல்லிருக்காங்க. அப்புறம் எப்படிங்கய்யா அந்த இன்சார்ஜ் சுப்பிரமணிய ஐயா கிட்ட தப்பான தகவலை சொல்லிருப்பாங்க? அது அவங்களா சொல்லல ராமையா, நான் தான் சொல்ல வச்சேன். நீங்களா? இந்து பத்தின தகவலை அங்கிள் கிட்ட சொல்ல வேண்டான்னு நான் தான் அவருக்கு மெசேஜ் பண்ணேன். சார், நான் இத அப்பாவோட ஆறுதலுக்காக சொல்லல, மனசார சொல்றேன் சார். என் அக்காவை தேடி கண்டுபிடிச்சிருவீங்கல்ல? கண்டுபிடிச்சிருவேன் சுடர், கண்டுபிடிச்சிருவேன். பாத்தீங்களாப்பா, பாத்தீங்களா? அவரே சொல்லிட்டாரு. இனிமே நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. கண்டிப்பா உங்க மூத்த பொண்ணை நீங்க பாப்பீங்கப்பா. அந்த நம்பிக்கையில தாம்மா இத்தனை வருஷமா என் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். பாப்போம் அந்த கடவுள் எப்பதான் என் மேல கருணை காட்டுறாருன்னு. ஐயா பாத்தீங்களா, சுப்பிரமணிய ஐயா இப்படி அழுகிறத பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கீங்கய்யா. அதுக்கு என்ன ராமையா பண்ண முடியும்? உண்மை என்னன்னு தெரிஞ்சதுன்னா அவர் உயிரைய விட்டுருவாரு. முடிஞ்ச அளவுக்கு அது தெரியாம நம்ம பாத்துக்கணும். அங்கிள், நான் தான் சொல்றேன்ல, முடிஞ்ச அளவுக்கு உங்க மூத்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்க நான் ட்ரை பண்றேன். நீங்க ப்ளீஸ் அத நினைச்சே உடம்ப கெடுத்துக்காதீங்க. காலையில டீ மட்டும் தான் குடிச்சிட்டு நீங்க கிளம்புனீங்க. முதல்ல போய் சாப்பிடுங்க. சுடர், அப்பாவை சாப்பிட வை. வாங்கப்பா சாப்பிடலாம், வாங்க. எனக்கு வேண்டாம்மா. சம்மந்தி, மனசுல இருக்கிற காயத்துக்கு ஏன் வைத்த காயப்படுறீங்க? போய் சாப்பிடுங்க போங்க. சுடர் கூட்டிட்டு போ. அப்பா வாங்கப்பா, வாங்க. இந்து, அப்பாக்கு உன்னை பத்தின தகவல் கிடைச்சிருக்குன்னு ஆசிரமத்துல இருந்து போன் பண்ணி சொன்னதும் அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டாருன்னு தெரியுமா? கிளம்பி உன்னை பார்க்க போறோங்கிற எக்ஸைட்மெண்ட்ல தான் அவர் ஆசிரமத்துக்கே வந்தாரு. ஆனா இப்ப நீ உயிரோட இல்லைங்கிற விஷயத்த எப்படி அவர் தாங்கிப்பாருன்னு பயந்துதான் அந்த ஆசிரமத்தோட இன்சார்ஜ் கிட்ட அது ராங் இன்ஃபர்மேஷன் சொல்ல சொன்னேன். அங்கிளும் அதை கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐ ஃபீல் வெரி பேட் அண்ட் ஐ ஃபீல் வெரி கில்ட்டி. உன்னை பார்க்க முடியலன்னு தாங்கிக்க முடியாம இவ்வளவு வருத்தப்படுறவர்கிட்ட போய் நீ உயிரோட இல்லைன்னு நான் எப்படி சொல்லுவேன்? நீங்க தான் என் மாமனார்,
என் குழந்தைங்களுக்கு சொந்த தாத்தான்னு சொல்ல முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் சுடர் என்னடான்னா உன்னை நான் கண்டுபிடிப்பேங்கிற நம்பிக்கையில அவருக்கு ஆறுதல் சொல்றேன். இல்லாத உன்னை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் இந்து? சொல்லு இந்து, நான் எப்படி உன்னை கண்டுபிடிப்பேன்? அவங்க நம்பிக்கையை நான் எப்படி காப்பாத்துவேன்? அஞ்சலி குட்டி, என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? எல்லாரும் ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, நான் என் ஹோம்வொர்க்க முடிச்சிட்டேன். குட் கேர்ள். அதான் சுடரம்மா கூட விளையாடலான்னு வந்தேன். ஓகேமா, சுடரம்மா கீழே இருக்காங்க. ம், ஓகே. ஓகே. ம், டாடி, ஆ. இது யாரோட புடவை? இதுவா? ம், ம், ம். இது உன் அம்மாவோட புடவை. இந்து அம்மாவோட புடவையா? ஆமா. இந்த புடவைய அம்மா கட்டி நான் பார்த்ததே இல்லையே. இது உன் அம்மா உன்னை விட குட்டி பாப்பாவாக இருந்தப்போ அவ உடம்புல சுத்தி இருந்த புடவை. அவளை கை குழந்தையா ஆசிரமத்துல கொண்டு போய் விடும்போது இந்த புடவையில தான் சுத்தி இருந்திருக்காங்க. அப்படியா? ஆமா. அம்மா பாவோல டாடி. குட்டி பாப்பாவா இருக்கும்போது இருந்தே அம்மா தனியாவே இருந்திருப்பாங்களே. ஆமா அஞ்சலி, அம்மா பாவம் தான். அதே மாதிரி உங்க தாத்தாவும் ரொம்ப பாவம். தாத்தாவா? சுப்பிரமணி தாத்தாவா? இல்ல இல்ல, உன் இந்து அம்மாவோட அப்பா உனக்கு தாத்தா தானே? ம், ம். அவரும் எங்கேயாவது உன் அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு தானே இருப்பாங்க. அதுக்கு தான் சொன்னேன் செல்லம். ஆமா டாடி. அந்த தாத்தா பாட்டி எல்லாம் ரொம்ப பாவம். அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னே தெரியலல. அவங்க பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பாங்க. ம், அவங்கள சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே? சரி டாடி, நான் போய் விளையாடுறேன். சரி, போங்க. சுடர், யார கேட்டு இந்த பேப்பர் எடுத்த? இல்ல சார், இது இங்க பாரு சுடர், நீ என் வைஃப் தான். ஆனா எனக்குன்னு சில பிரைவசி இருக்கு. அதுல நீ தலையிடாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. சார், நீங்க ஏன் இப்படி கோவப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. இந்த ஏய், நீ பேப்பர் பேசாத. இது எவ்வளவு முக்கியமான பேப்பர்னு தெரியுமா உனக்கு? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.